இப்போ விஜயினுடைய கூட்டத்தில் இப்போ இவங்கெல்லாம் சொல்றாங்கல்ல, சகோதரர் சபீர் அவரே பேட்டி எடுத்ததையும் நான் பார்த்தேன். சரி, அந்த மக்கள் சொல்றதே முக்காவாசி அவங்க சொல்லி இருக்கிற குற்றச்சாட்டு எது அப்படின்னா, விஜயினுடைய ரசிகர்கள் பண்ணுன கூத்து. அந்த இடத்துல அந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணமே அந்த மரத்தில், அவர்கிட்ட கேளுங்க, மரத்துல ஏறி மரக்கிளை ஒடிஞ்சது. அது மட்டும் இல்ல, மேல கோயில்ல இருந்து ஏறி விழுந்து அந்த பாதாள சாக்கடைக்குள்ள விழுந்தப்பதான் பிரச்சனை வருது. இன்னொன்னு சொல்றேன் கேஎஸ், விஜய் வருவதற்கு முன்னாடியே அங்கே இருக்கிற 12 மணியிலிருந்து காத்திருந்த காரணத்தினால் அத்தனை பேரும் மயக்கம் அடைந்து விட்டார்கள். இறந்ததில் 31 பேர் இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் இறந்திருக்காங்க. அதாவது தண்ணி இல்லாம டீஹைட்ரேஷன். அப்போ இந்த நிகழ்வு நடந்ததற்கு போலீஸ் பிரச்சனை அல்ல, இது முழுக்க முழுக்க 90% இதற்கு காரணம் நான் சொல்லுவேன் தாவயக்காவினுடைய நிர்வாக சீர்கேடுதான் காரணம். அவர்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கையை எடுத்திருந்தால் அந்த மக்களுக்கு, நமது தொண்டர்கள் வந்திருக்காங்கன்னா நீங்க தான் பாத்துக்கணும். ஆனா விஜய் பேச ஆரம்பிக்கும் போது நீங்க பாத்தீங்களா, தொண்டர்கள் இல்ல, தமிழ்நாட்டினுடைய குடிமக்கள். இல்ல கேஸ், நாங்க என்ன மாறுபடுறோம்னா, இப்போ நாங்க ஒரு கூட்டம் நடத்துறோம் திமுக, அந்த மாவட்டத்தில் இருக்க எங்க நிர்வாகிகள் தான் அந்த தொண்டர்களுக்கு 100% பொறுப்பு. 10% போலீஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னொன்னு முடிச்சிடுறேன். அதாவது தமிழ்நாட்டு போலீஸ்காரர்களினுடைய திறமையின் காரணமாகத்தான் இது இதோடு நின்றது. இப்பவும் சொல்லுகிறேன், இல்லை என்றால் அங்கே இருந்த கூட்டத்திற்கு இன்னும் மோசமான ஒரு நிலைக்கு போயிருக்கும். அது இல்லாமல் அவர்கள் கடைசியில் அவர்கள் நிர்வாகத்தை சரியாக நடத்திய காரணத்தினால் தான் தமிழ்நாடு தப்பிச்சது. நீங்க ஒரு கூட்டத்தை நடத்துறோம், ஒரு போராட்டம் பண்றோம், ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றோம் அப்படின்னா போலீஸ் பர்மிஷன் கேட்கறது அங்க பாதுகாப்பு கொடுப்பதற்காக. அதுதான் அது பிரதான நோக்கம். இதுல ரெஸ்பான்சிபிலிட்டி கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி கூட்டத்தை ரெகுலேட் பண்றது, அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது, அது அந்த கட்சியினர் செய்யலைன்னா கூட காவல்துறையினர் அதை செய்திருக்க வேண்டும். அவங்க தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டி, அவங்க தான் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுல இருந்து அரசாங்கம் நழுவிலாம். ரவிக்குமார், நிறைவு கருத்து ரொம்ப சுருக்கமா, இது எதை நோக்கி நகருதுன்னு பாக்குறீங்க இந்த விவகாரம்? இந்த விவகாரம் தமிழ்நாட்டை சீரழிக்கிறதை நோக்கி நகருது, ரொம்ப வேகமாக நகர்ந்துட்டு இருக்கு. இதற்கான சக்திகள் எல்லாம் ஓரணியில் திரள்றதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலம் இது. தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எல்லோருமே ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த அரசியல் சார்புக்கு அப்பால் தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும். அதில் இந்த மாதிரியான ஒரு சீரழிவு அரசியல் இங்கே தலையெடுப்பது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அதனுடைய இன்றைக்கி ஒட்டுமொத்த வடிவமாக திரு விஜய் அவர்கள் இன்றைக்கி நமக்கு முன்னால் வந்திருக்கிறாரு. இந்த திரைத்துறையிலிருந்து பல பேர் தொடர்ந்து ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு மேலே தமிழ்நாட்டு அரசியலில் மேலாதிக்கம் செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கே இந்த திரைத்துறையிலிருந்து இங்கே தமிழ்நாட்டு அரசியலை மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய சமூக சூழலையே பாழாக்குகிற இந்த முயற்சி தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இது அனைவருடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன். நன்றி. சர்வே முடிவு பார்த்துட்டு நிறைவு செய்தலாம். இன்றைக்கு தலைப்பு நடத்த